நந்தினி ரூமுக்கு போகுமா? வெயிட் பண்ணி பாப்போம். அதுக்கு தானே வந்திருக்கோம். இவ என்ன அவ ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எப்ப பாரு சௌமியா கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா. மணி, சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா. இப்பவா? ஆமா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரட்டா? இப்பவே பேசணும். சரி மணி, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, அதை வரேன். சௌமியா, நான் அவர்கிட்ட பேசிட்டு கடகடன்னு வந்துடுறேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. பாத்துக்கிறேன் போ. இந்த மணி இதோ வரேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா இன்னும் வரல பாரு. அவங்க ஆளுகிட்டே இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா போல. இந்த பொண்ணு என்ன ஜூஸ் எடுத்துக்கிட்டு நேரா வரா? ஐயா, நான் இவன் நந்தினி ரூம்குள்ள போவா, அப்படியே ஜூஸை பேச்சு கொடுத்து மாத்திரலான்னு பார்த்தா நேரா வராளே. ஒருவேளை நந்தினிக்கு முன்னாடி ஜூஸை கொடுத்துருப்பாளா? தெரியலையே. சரி, வர போட்டு வாங்குவோம். ஐயோ, என்ன இந்த அக்கா ஏற்கனவே ஜூஸ் கையில வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி ட்ரேல இருக்க ஜூஸ் அவங்களுக்கு கொடுக்கறது? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒருத்தி தான் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கல? ஆமாக்கா. ஐயோ, இது என்ன கையில ஜூஸ் வச்சுக்கிட்டு இருக்க? சரிப்பட்டு வராது. சித்ரா, நவுறு. சரிங்க மாமா. சித்ரா, நீ நின்னே இருக்காம முன்னாடி இருக்குது உங்களுக்கு எல்லாம் போய் ஜூஸ் குடுமா. சரிங்க மாமா. ராகுல், நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஏன்னா இந்த பொண்ணு மட்டுமே எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இருக்கட்டும் சௌமியாக்கா, நானே பாத்துக்கிறேன். ஐயோ, இவர் வேற எதுக்கு இங்க வந்து நிக்கிறாரு? ஆமா சௌமியா, நாங்களே பாத்துக்கிறோம். ஐயோ, வாங்க குணா வாங்க. ஆமா, கமல் எங்க? கமலை தொட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஓவர் அல்ல உங்களுக்கு. சும்மா எங்க மாமாவை தொட்டி நின்னுக்கிறீங்க. சரிப்பா, ஒரு ஃப்ளோல உளறிட்டேன். இப்படியே நீ பேசிக்கிட்டு சீட்டு கிழிச்சு துரத்தி விட போறாரு ஒரு நாள் உன்னை. நான் என்ன அவர் முன்னாடியே சொன்னேன்? உங்க முன்னாடி தானே சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் என்ன சௌமியா, ஊருக்கு முன்னாடி வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சுனுக்குற? சும்மாதான், மணி கொடுத்தா வாங்கி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு சும்மா எல்லாம் கையில வச்சிருக்க கூடாது சௌமியா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? கொஞ்சம் நவுந்து வா, என்ன பண்ணணும்னு காட்டுறேன். ஆமா, ஜூஸ் எடுக்க போறாரு போல இவரு. இரு, நான் பாத்துக்கிறேன். அம்மா சித்ரா, ஒரு கெஸ்ட் இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. சரி, நீ தான் வந்து ஜூஸ் கொடுப்பேன்னு பார்த்தா கொடுக்கல. சரி, நானாச்சும் வந்து எடுக்கலான்னு வரேன், மூஞ்ச திருப்பி வச்சுனுக்குறா. ப்ரோ, நீங்க தான் இன்னைக்கு என் மச்சி நிச்சு கிட்ட ஓவரா வாய் பேசுனீங்களாமே, பஸ் ஸ்டாண்ட வச்சு ரொம்ப பேசுறீங்களாமே. அதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. நீங்க எப்படி பேசலாம்? அதனாலதான் உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்கலாவே. போமா, நீங்க இருந்து ரொம்ப சரியா சொன்னீங்க மாமா. நீங்க பேசுன பேச்சுக்கு உங்களுக்கு ஜூஸ் வேற தள்ளிப்பாங்க. அப்படியெல்லாம் நீ ஜூஸ் கொடுக்காம போக முடியாது. எதிரியாவே இருந்தாலும் நல்லபடியா கவனிச்சு அனுப்புறது தானே தமிழர் பண்பாடு. எக்ஸாக்ட்லி குணா, உனக்கு ஜூஸ் கொடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் உங்களால? அதானே, வந்திருக்க கெஸ்ட்டுங்கள்ல என்ன இழிச்சவாயா? நாங்க என்ன சும்மாவா கையை வீசின்னு வந்துருக்குறோம்? கிஃப்ட் கொடுப்போம், பொண்ணுக்கும் பையனுக்கும் மொய்யெல்லாம் வைப்போம். எவ்வளோ இருக்குது. இன்னைக்கு இவரு கக்குசுல தான் மொய் வைக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏமா, நீ மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னால எப்படி நிம்மதியா ஜூஸ் குடிக்க முடியும்? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் மூஞ்சி வையா. இன் முகத்தோட பொன் சிரிப்போட தானமா வந்திருக்கவங்களெல்லாம் நீ கவனிக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இப்படி மூஞ்ச சுழிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன கவனிக்கிறது இருக்கட்டா, நீ என்ன சௌமியா இன்னு புண்ணுன்னு பேசினுக்கிற? குணா, நீ இருக்கிய சரியான நான்சென்ஸ் நீ. சி, நான் போறேன்ப்பா. நல்ல வேலை போயிட்டாங்க. யோ குணா, ஜூஸ் கீழே வையா. நல்ல வேலை, கடவுளை காப்பாத்திட்டேன் ப்ரோ. ஜூஸ் கீழே வைங்க ப்ரோ, குடிக்காதீங்க ப்ரோ. சே, என்னப்பா பசங்களா இருப்பீங்க? வந்திருக்க கெஸ்ட்டுக்கு நீங்களாம் தான் ஜூஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்கல. சரி, நானாவது எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா அதையும் குடிக்க விட மாட்டீங்க, மூஞ்ச காமிக்கிறீங்க. இப்ப ஜூஸ் எடுத்து கீழே வைடாங்கிறீங்க. ப்ரோ, நாங்க வேற ஜூஸ் கொடுக்குறோம் ப்ரோ, நீங்க இதை கீழே வைங்க ப்ரோ ப்ளீஸ். ஏன் நான் வேற ஜூஸ் குடிக்கணும்? இந்த ஜூஸ் குடிச்சா என்ன? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் போய் நந்தினி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் உங்க 2 பேரை பத்தி. டேய், தாராளமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுடா. முதல்ல நீ ஜூஸ் கீழே வைடா. வெச்சிரம்மா, இப்படி ஒரு மானம் கிட்ட ஜூஸ் எனக்கு வேணாம். ப்ரோ, நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ. நான் உங்களுக்கு வேற ஜூஸ் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இல்லப்பா ராகுல், வேணாம் எனக்கு எதுவும். நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசாம இருந்தது. சரி, நான் இப்படி எல்லாம் பண்ணா கொஞ்சம் சிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இது என்னடான்னா என்ன மரியாதை இல்லாம பேசுது. இருக்கட்டும்பா, எனக்கு எதுவும் வேணாம். ப்ரோ நில்லுங்க ப்ரோ. ஐயோ கடவுளே, இவர் கோச்சிக்கிட்டு போறாரு. இருந்தாலும் நீ இப்படி பேசிருக்க கூடாதுமா. வாடா போடலாம் ஏன் சொன்ன? அப்படி நான் சொன்னதுனால தானே மாமா அவர் ஜூஸை கீழே வச்சாரு. இல்லைன்னா பாத்தீங்கல்ல எப்படி வெறுப்பத்திக்கிட்டு இருந்தாரு. நம்மள குடிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அதுவும் கரெக்ட் தான். சரி விடு, நான் அவர்கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். நம்ம பிளான் அவர்கிட்ட சொல்லிடலாம், வேற வழி இல்ல. ஐயோ மாமா, வேணாம் மாமா. ஒரு ஓட்ட வாயி. அதுவும் இல்லாம சௌமியாவும் அவரும் ஒரே ஆஃபீஸ்ல தான் வேலை செய்யறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வேற. ஏதாவது ஒரு பேச்சு வாக்குல டக்குன்னு போட்டு உடச்சிட்டாருன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். படுத்தா பச்சை பாம்பு கொத்துது, நின்னா நல்ல பாம்பு கொத்துதுங்கிற மாதிரிலாம் ஆயிப்போச்சு நம்ம நிலமை. இப்போ நான் பண்றது. சரி விடு, குணாவை அப்புறமா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஜூஸை எப்படியாவது சௌமியாவையும் மணிமேகலையும் குடிக்க வைக்கணும். நீ என்ன பண்ண, இந்த ஜூஸ் டம்ளர் எடுத்துனே அப்படியே சௌமியா ரூமுக்கு போ. மாமா, நீங்க சௌமியா அக்கா கையில கவனிச்சிங்களா? அவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு ஜூஸ் டம்ளர் இருந்தது. இப்போ நான் இதை கொடுத்தா அவங்க குடிப்பாங்களா? இது வேறையா? ஐயோ, நான் எவ்வளவு ஈஸியா முடியும்னு நினைச்சேன் இந்த விஷயம் எல்லாம். அது எதுக்கு கையில ஜூஸ் டம்ளர் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தது? ஏய், அந்த ஜூஸ் அது குடிக்காது. எப்படி மாமா சொல்றீங்க? ஏன்னா அந்த ஜூஸ்ல தான் அவளுங்க மருந்து கலந்துருப்பாளுங்க, பேதி மருந்து. நந்தினிக்கு கொடுக்கறதுக்காக தாண்டி கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா அந்த ஜூஸை. எப்படி ஊழ விட்டு போறா? இங்க பாரு, இதான் கரெக்டான நேரம். எடுத்துன்னு போய் குடு, ஜூஸை வாங்கி குடிச்சிருவாளுங்க. அதுவும் இல்லாம மண்டபத்துல இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தாளுங்க. கண்டிப்பா டயர்ட் ஆயிருப்பாளுங்க. ஜூஸை குடு, கரெக்டா குடிச்சிருவாளுங்க. நான் சொல்றேன் பாரு, குடு எடுத்துன்னு போயிட்டு. சரிங்க மாமா. மறுபடியும் குணா மாதிரி யாருன்னா குறுக்கல வந்தா என்ன பண்றது? சௌமியா ரூம் வரையும் நான் பின்னாடியே வரேன், நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. அவளுங்களை ஜூஸ் குடிக்க வைக்கிறதுக்குள்ள இன்னும் எத்தனை பேரோட மானத்தை நாங்க வாங்க போறோம்னு தெரியலையே.
என்ன இவங்க ரெண்டு பேருமே ரூம்ல இல்ல? ஐயோ கடவுளே, இப்ப இவங்களை எங்கன்னு போய் தேடுறது? சரி, முதல்ல மாமா கிட்ட போய் சொல்லுவோம். அடடடடா, பிரமாதமா இருக்கீங்க மாமா. 25 வயசு கம்மியான மாதிரி இருக்கீங்க பாருங்க நீங்க. நிஜமாவாடா சொல்ற? பொண்ணுக்கு அப்பான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பொண்ணோட அண்ணனான்னு கேட்பாங்க. அதானே சிவகுமார் தான் சும்மாவா? அதானே உங்களவுக்கு யாராலையாவது வர முடியுமா? நல்லா சிவப்பு கலர்ல குர்த்தாவை வாங்கி மாட்டி நிக்கிறீங்க பாருங்க. வேற லெவலு போங்க. ஆந்திரா மிளகா ஒண்ணு இருக்கும் மாமா, சிவப்பு கலர்ல, அந்த மாதிரி இருக்கிறீங்க மாமா. ஏய், புகழ்றியா இல்ல கிண்டல் அடிக்கிறியாடா? ரெண்டும் தான். ஏன் வாய பாரு, அதுக்கு எப்ப நான் போறேன். சரி சரி, நீங்களே எப்படி இருக்கிறீங்களா? என் மாமா நான் ரெண்டு ட்ரெஸ் போட்டுக்கிறாரு. அவன் தான் பசுமை பூங்கா வச்சு பச்சை கலர்ல மாட்டின்னு சுத்துறான். பசுமை பூங்காவா? சரிதான் பாத்துக்கிறேன் அப்புறமா அந்த பசுமைய. சரி சரி பாரு, கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்க மாமா. மாமா, என்னம்மா இன்னுமா ஜூஸ குடுக்கல? நீ உள்ள போனிய, என்னாச்சு? ரூம்ல அவங்க ரெண்டு பேருமே இல்ல மாமா. ஐயோ, இவளுங்க ஒருத்தி எங்க போய் தொலைச்சாலுங்கன்னு தெரியலையே. சரி நீ இரு, அப்படியே எங்கன்னா ஓரமா இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். சரிங்க மாமா, ஆனா ரொம்ப நேரம் இப்படியே இருக்க முடியாது மாமா. யாராவது வந்து எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது மாமா? என்னால தனியா சமாளிக்க முடியாதுல. அதுவும் கரெக்ட் தான். நீ என்ன பண்ணியா, உங்க அக்கா ரூம்ல போயிரு, இவளுங்களை பாத்துட்டு வந்து நான் சொல்றேன். சரிங்க மாமா. ரொம்பவே அழகா இருக்கு. எவ்வளவு முறைதான் சொல்லுவேன் நீ இதையே? உன்னை பாக்குறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப தான். இன்னும் கேட்டா நான் எவ்வளோ அப்செட்ல இருந்தேன் தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல ரொம்ப லைட் ஆச்சு. அப்படியா? சரி, அதை விடு. எதுக்காக அப்செட்டா இருந்த? வேற என்ன, வீட்டுக்கு பெரியம்மா வந்திருந்தாங்கல்ல, அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. அவங்க வந்தா நீ ஏன் அப்செட் ஆகுற? உங்ககிட்ட எதனா பேசுனாங்களா என்ன? பேசுனாங்க. எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் ராகுல் அண்ணன் மாதிரியே அழகா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, உங்க பெரியம்மாக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஏய், நீ வேற கிண்டல் பண்ணாத சரியா? நானே கசப் கடைக்காரங்கிட்ட ஆடு மாட்டின மாதிரி பெரியம்மா கிட்ட மாட்டிருப்பேன். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். என்னை பாரத்தை காப்பாத்திட்டாங்க. ஏன் மாமாவை பத்தி உளர்னியா? எக்ஸாக்ட்லி, அப்பாவை பத்தி தான் உளர்னேன். அட பாவி, என்ன சொல்லி தொலைச்ச? அது தவறுதெல்லாம் வந்துருச்சு தெரியுமா? நான் பெரியம்மா எதிர்க்க இருக்காங்கிறத கூட மறந்துட்டு, அம்மா அம்மா அப்பா கார் சாவி எங்க வச்சிருக்கேன்னு கேட்டாருமோன்னு அம்மா கிட்ட பார்த்து கேட்டுட்டேன். அடா பாவி, அப்ப சௌந்தர்யாத்த உன்னை பார்த்து கேட்டிருப்பாங்களே உங்க அப்பா வந்துட்டாரப்பான்னு. கேட்டாங்க சத்யா, அதுக்கு தான் பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாரத் என்ன காப்பாத்திட்டாங்க. அதனாலதான் நானும் அப்செட்டா இருந்தேன். அட லூசே, இனிமேல்ட்டாவது கேர்ஃபுல்லா இரு. உன் பெரியம்மாவை பார்த்தாலே நீ பயப்படுற அதிகமா. என்ன பண்றது, அப்படி இருக்கு என் நிலைமை. ஒரு நிலைமையும் இல்ல. முதல்ல நீ இப்படி பேசுறத நிறுத்து சரியா? உன் பெரியம்மாவை தவிர இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ ஜாலியா தைரியமா இருக்க வேண்டியதானே? அதான் இவ்வளவு பேர் இருக்கும்ல, எதுவும் நடக்காது. நீ முதல்ல அவங்க கிட்ட எதையும் வளராம இரு, அது போதும். சரிடி, திட்டாத. நீன்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். சரிம்மா, சொல்லல ரவுடி பொண்ணே. ரவுடி பொண்ணா? இரு இரு, எங்க அப்பா கிட்டே போய் சொல்றேன். ஏய், இப்படி எல்லாத்துக்கும் என்ன மிரட்டிக்கிட்டே இருந்தா நான் உன்னை என்னதான் சொல்றது அப்போ? ஐயோ கடவுளே. லோகநாதன் சார் பொண்ணு என்ன தினேஷ் கிட்ட இவ்வளவு க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருக்கா? இதுல நல்லா சிரிச்சு சிரிச்சு வேற பேசுறா. மணி, அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எதனா ஓடுதா என்ன? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ரெண்டு பேரும் காதல்ஸ் பண்றாங்க. இவங்களுமா? கடவுளே, உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க கூட லவ் பண்ணுவாங்க போலயே. என்ன பண்றது, அப்படி அமைஞ்சு போச்சு. சரி, இப்ப அதெல்லாம் விடுங்க. இந்த ஜூஸ் எப்படி நந்தினி கிட்ட சேர்க்கறது? நானும் அதை பத்தி தான் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது எடுத்துட்டு போவாங்க, பேச்ச கொடுத்து மாத்திரலான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கமே யாரும் போக மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? எனக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கே இப்ப ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. பேசாம கையில கெடுத்து எடுத்து குடிச்சிருங்க. அடி பாவி, சும்மா சொன்ன சௌமியா. இப்ப எதனா ஐடியா இருந்தா டக்குன்னு யோசிங்களேன். இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி யார்கிட்டயாவது கூப்பிட்டு கொடுத்து விட்டுருவோமா? அதுதாங்க பெஸ்டா இருக்கும். ஏன் அப்படி பண்ணா நம்ம மாட்டிப்போம் மணி. எங்க ரிஸ்க் எடுத்தாதான் நம்ம நினைச்சது நடக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்ப இந்த ரிஸ்கை எடுப்போம், அவ்வளவுதான். கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கலாம் மணி. நம்ம பண்ண எல்லா விஷயமும் நம்மளுக்கே தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு. இதுவும் அப்படி ஆயிர போகுது. அது மாதிரி எல்லாம் ஆகாதுங்க. படையை எரிச்சேன், அதே மாதிரி அண்ணன் ஒரு படையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த மருதாணியில கெமிக்கலை கலந்தோம், அது நம்மளுக்கே வந்து தொலைஞ்சிருச்சு. அது கூட ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் நந்தினியை தள்ளி விட்டேன்ல, அது கரெக்டா தானே இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி இதுவும் நடந்துடும். சரியா? நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த. சத்யா சத்யா சத்யா, இங்க வாங்க கொஞ்சம். சொல்லுங்க மணியக்கா. இங்க வாடி கொஞ்சம். இதோ வரேன்க்கா. அக்கா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரி, அப்படியே நானும் பசங்களா என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நம்மள நம்பி தானே பொறுப்பு கொடுத்தாங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி சத்யா, சீக்கிரம் வாமா. இதோ வரேன்க்கா. என்னம்மா, லவ்ஸா? அதெல்லாம் இல்லக்கா. என்னக்கா மணியக்கா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அது வரை சத்யா, உன் சித்திக்காரி இருக்கால்ல, அவளுக்கு இந்த ஜூஸை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்க்கா, சித்தி இன்னும் ஜூஸே குடிக்கலையா? குடிக்கல. வீட்டுல இருந்து வந்ததுல இருந்து வெறும் வயிறாதான் சுத்திக்கிட்டு இருக்கா. நீ போய் இந்த ஜூஸை கொஞ்சம் கொடுத்து விடு. மேக்கப் வேற போட போறாங்களாம், இப்போ கொடுத்துட்டு வந்துருப்போ. சரிங்கக்கா. ஆனா இது நீங்களே கொடுத்துருக்காமே, இதுக்கு என்ன அனுப்புறீங்க? அதுவா, உன் சித்திக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை. இப்ப நானா எடுத்துட்டு போய் கொடுத்துன்னு வையேன், எச்சிப்பா அப்படின்ருவா, வேணான்ருவா.
அதான் உனக்கு தான் உன் சித்தியை பத்தி தெரியும்ல. ஆமா அம்மா, சித்தி அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் போல. நீ இப்ப என் சார்பா இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் கொடு. ஆனா நான் கொடுத்து விட்டனாலும் சொல்ல வேணாம்னா அதெல்லாம் நானே அவகிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். என் சித்தி மேல நீங்க நிறைய பாசம் வச்சிருக்கீங்கக்கா. சரி கொடுங்க, ஜூஸை நானே எடுத்துட்டு போறேன். இந்தம்மா பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போனேன். சரிங்க சௌமியாக்கா, சித்தி கிட்ட பத்திரமா எடுத்துட்டு போய் சேர்த்துறேன். சூப்பர் சத்யா, பார்த்து போ. சரிங்கக்கா. ஜூஸை சக்சஸ்ஃபுல்லா கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ ஜூஸ் கரெக்டா போய் சேருதானே நைஸா பின்னாடி போய் பாப்போம். வா, பின்னாடியே போனா பச்சையா மாட்டிப்போங்க. இருங்க, எப்படி இருந்தாலும் அவ ஐயோ அம்மா அழற சத்தம் இங்க மண்டபமே ஆதுரும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. பின்னாடி எல்லாம் போத்தாவில்ல. நீ சொல்றது சரிதான். சரி வா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நாம ஒரு ஜூஸை வாங்கி குடிப்போம். ஆமாங்க, வாங்க போவோம். நானே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், மண்டபம்லாம் சுத்தி சுத்தி. சரி வா போவோம். ப்ரோ, உலகத்திலேயே மாமனாரால கொடுமை அனுபவிக்கிற ஒரே மருமக நானா தான் ப்ரோ இருப்பேன். அது சரி. ஆமா ப்ரோ, போற வரப்பெல்லாம் நிக்க வச்சு கழுவி ஊத்துவான் அந்த ஆள். என்ன இதே நாங்கெல்லாம் ஒரே வீட்டுல இருந்திருந்தோன்னு வைங்க, அவ்வளவுதான். அந்த ஆளு என்ன வீட்டு வேலை கூட வாங்கி கொடுமைப்படுத்திருப்பான் ப்ரோ. அச்சோ, ராபர்ட் அங்கிள் மோசமானவர்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு மோசமானவர்னு தெரியாதுப்பா. ஹலோ மிஸ்டர் த்ரீ ரோசஸ். த்ரீ ரோசஸா? டே என்னடா. சாரி மாமா. மாமா ஒரு சின்ன ஹெல்ப் மாமா. சொல்லுப்பா. தானே உனக்கு உதவி செய்யறதுக்கு தானே நாங்களா இருக்கிறோம். சும்மானாலும் பேசாதீங்க, உங்களுக்குலாம் உங்க பொண்டாட்டிக்கிட்ட பேசுறது தான் முக்கியம். ஏதோ ராகுல் உதவின்னு வந்து கேட்கறதுனால தான் செய்யறேன்னு சொல்றீங்க, இல்லைன்னா செய்வீங்களா? சுத்தி சுத்தி வேலை செஞ்சதுல மண்டை கலங்கிச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு உதவின்னு கேட்டா தானேடா செய்வாங்க, கேட்காம எப்படிடா செய்ய முடியும்? அதானே மாமா, நான் கொஞ்சம் குழம்பி போயிட்டேன் மாமா உண்மையிலேயே. சரி, இந்த மணிமேகலையை எங்கன்னா பாத்தீங்களா? மணிமேகலையா? நான் பாக்கலையடா. பாக்கலையா பிரதீப் மாமா? நீங்க? நானும் பாக்கலையாப்பா. நாங்க 3 பேருமே ரொம்ப நேரமா இங்க தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? சரிங்க மாமா, சரி நீங்க பேசுங்க, நான் போறேன். ஏன்பா ராகுல் என்ன கேட்கவே இல்ல? அவரு தானே சொன்னாரு நீங்க 3 பேரும் ரொம்ப நேரமா இங்க தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்புறம் நீங்க மட்டும் எப்படி பாத்திருப்பீங்க? கரெக்ட், இருந்தாலும் என்னையும் மதிச்சு நீ ஒரு வார்த்தை கேட்கணும்ல. போயாயோ தோப்பிக்காரா அப்பாயா. எப்படி பேசிட்டு போறான் பாரு. தம்பி ஏதோ கோவத்துல இருக்காப்ல, அதான் இப்படி பேசிட்டு போறாப்ல. நந்தினி, ரெஸ்ட் ரூம் வரையும் போயிட்டு வந்துடுறோம். வெயிட் பண்ணுன, எங்கேயும் வெளியே போயிடாத, இங்கே உட்காரு. சரி பிரியா. பாத்திருடி, மொபைல்லயே நோட்டிக்கிட்டு இருக்காத சரியா? சின்ன பசங்க எதனா ரூம்குள்ள வந்துருச்சுன்னா கொஞ்சம் பார்த்து அடக்கமா இருக்க சொல்லாதுங்களே. ஏன்னா மேக்கப் பொருள் எல்லாம் இருக்கு, கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ பாட்டுன்னு நொட்டுன்னு போனை தட்டிக்கிட்டு இருக்காதடி. அப்புறம் நீயும் உஷாரா இருடி சரியா? எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீ உஷாரா இரு சரியா? அப்படி என்ன நடந்துரு போகுது? எதுல இருந்து நான் பாத்துருக்கணும்? எதையாவது சொல்லியாவது தொலைங்கள. ராகுல் காயத்ரி வேற இதுல அடிக்கடி வந்துட்டு பாத்து இருக்கிறியா, நல்லா இருக்கிறியான்னு கேட்டுட்டு போறாங்க. என்னதான் நடக்குதுங்க? ஒன்னும் நடக்கலையடி அம்மா, நீ போனை நோடுற வேலையை பாரு. எப்பா பேச ஆரம்பிச்சா எதையாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. ஏக்கா அர்ச்சனைக்கா, நீ வாக்க, நம்ம போயிட்டு வரலாம். வாடி போவோம். இப்ப நான் என்ன கேட்டான்? எதுல இருந்து பாத்துருக்கணும்னு தானே கேட்டான். போற வழியில அப்படியே புஷ்பாக்காவை பார்த்தாலோ இல்ல ராகுல் காயத்ரியை பார்த்தாலோ நந்தினி ரூம்ல போய் இருக்க சொல்லிடலாம் சரியா? சரிடி பிரியா. அதை எதிர்க்க சத்தியா வராளே, பேசாம அவளையே அனுப்பி விட்டுரும். சரிங்கக்கா. அழகா இருக்காளக்கா, பொம்மை மாதிரி. அழகா தாண்டி இருக்கா. அவளுக்கு ட்ரெஸ் அழகா போட்டு விட்டுருக்கடி நீனு. தேங்க்யூக்கா. என்னடி அழகி, இந்த பக்கம் சித்தி ரூமுக்கு போறேன் சித்தி. சரி சித்தி கூட வேறு என்ன போ. சரிங்க சித்தி. நீங்க 2 பேரும் என்ன ரெடி ஆகலையா? உங்க சித்தியை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியா நாங்க ரெடி ஆகும். சரிங்க. சித்திக்கு மேக்கப் எல்லாம் போட்டீங்களா? இன்னும் இல்லடி அம்மா, அதுக்குதான் அவசரமா ஒரு வேலையா போயிட்டு முடிச்சிட்டு வந்துட்டு மேக்கப் போடுவேன். ஆமாமா, எனக்கும் கொஞ்சம் அவசரம் தான். சரி சத்யா, நீ சித்தி ரூம்லயே இருந்த, நாங்க வர வரையும் அங்கே இரு. சரிங்க சித்தி. இன்னும் சித்திக்கு மேக்கப் போடாம இருக்காங்களே. சித்தி அழகா ரெடி ஆயிருப்பாங்க, போய் ஆசையா பார்க்கலாம்னு நினைச்சேன். சரி இட்ஸ் ஓகே, எப்படி இருந்தாலும் சித்தியை ரெடி பண்ண தானே போறாங்க, அப்புறமா பாத்துக்கலாம் பொறுமையா. நம்ம எப்போ இந்த பொண்ணுக்கிட்ட ஜூஸை கொடுத்து அனுப்பிச்சோம், அவள் இப்போதான் நந்தினி ரூமுக்கே போகிறா. ஃபங்க்ஷன் இல்லைங்க, ஆளுக்கு நிற்க வச்சு பேச தான் செய்வாங்க. ஏன் நம்ம முன்னாடி எதானே அர்ச்சனாக்காவும் பிரியாவும் இந்த பொண்ணுக்கிட்ட பேசினாங்க, அப்படித்தான். அதனால தான் லேட் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ரூமில் நந்தினி மட்டும் தான் தனியாக இருப்பா. இந்த பொண்ணு ஜூஸை கொடுத்ததுமே வாங்கி மடக்குன்னு குடிச்சிடுவா. அப்புறம் பொலன்னு அவளுக்கு பின்னாடி போக தான் போகுது. மடக்கு பொல காமெடியா இருக்கு. ஆமா, அவளுங்க என்ன பேசுறாளுங்கன்னு கேட்டுச்சா? குசுன்னு பேசுறாளுங்கம்மா, எனக்கு ஒன்றும் கேட்கல. நீ குடு ஓடி போய் காயத்ரி பாப்பா கிட்ட தகவலை சொல்லு, அவளுங்க எங்கதான் இருக்கிறாளுங்கன்னு. அப்படியே அந்த கீராப்பு மண்டை கிட்ட சூசை கொடுத்து அனுப்பு, இவளுங்க குடிச்சு போட்டு கழிஞ்சுன்னு கிடக்கட்டும். சரி நான் பாத்துக்கிறேன். அவளுங்களை இங்க இருந்து நவுறு விடாத அளவுக்கு பேச்சு கொடுத்துன்னு காவலுக்கு இங்கே இரு. ஆவட்டா நான் பாத்துக்கிறேன், நீ ஓடு. எதையும் டச் பண்ணாதீங்கன்னா அப்படியே பாருங்க. சரிங்க மாமா. டெக்கரேஷன் எல்லாம் அழகா இருக்குல்ல. இந்த இடத்துல போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும். தினேஷ் மாமா, நீங்க எங்களை போட்டோ எடுக்கிறீங்களா? போட்டோ எடுக்கலாம், ஆனா என்கிட்ட போன் இல்லடா. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? போன் இல்லையா? இவ்வளவு பெரிய பையனான உங்களுக்கு? இல்லடா, 18 இயர்ஸ்ல தான் டாடி வாங்கி தருவேன்னு சொல்லிருக்காரு. ரொம்ப தப்பா இருக்குது இதெல்லாம். சரி, எப்படி சிரிச்சுட்டா விட்டுட்டா எப்படி? கேர்ள்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, என்ன பண்ண போறீங்க இப்போ? இதோ என் அண்ணன் வந்திருக்காருல, அவர்கிட்ட போன் வாங்கி எடுக்க போறேன். அண்ணா ராகுல் அண்ணா, உங்க போன் கொஞ்சம் கொடுங்களேன். எதுக்குடா?
குட்டி பசங்கள்லாம் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கண்ணா, அதான் போட்டோ எடுத்துட்டு தந்துடுறேன். போனை தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்கள யாருன்னா மணிமேகலையை பாத்தீங்களா சொல்லுங்க, அப்பதான் போனை தருவேன். மாமு டே கதிரவா சொல்லுடா. மணி அத்தையும் சௌமியாக்காவும் அங்க ப்ளூ கலர் லைட் எல்லாம் இருக்குதுல்ல, அது இதே மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல, அங்கதான் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். அங்கேயும் பாத்துட்டு தான்டா வரேன். அப்பனா எங்கன்னா போயிட்டு இருப்பாங்க மாமா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் அங்கதான் இருந்தாங்க. ஆமா அண்ணா, 10 மினிட்ஸ் பிஃபோர் வரையும் அங்கதான் இருந்தாங்க. சத்யா கிட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சத்யா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களா மணியும் சௌமியாவுமா? ஆமா அண்ணா. பேசுனது மட்டும் இல்ல, அந்த அக்காக்கு ஜூஸ் வேற கொடுத்தாங்க. அது எனக்கு தெரியாது. கதிரவா என்னடா சொல்ற, ஜூஸ் கொடுத்தாங்களா? என்ன ஜூஸ்? இந்த சௌமியா அக்கா கையில ஏதோ ஒரு ஜூஸ் வச்சிருந்தாங்க மாமா, அதத்தான் சத்யா அக்கா கிட்ட கொடுத்தாங்க. சௌமியா ஜூஸ் சத்யா கிட்ட கொடுத்தாளா? ஒருவேளை நந்தினி கிட்ட கொடுக்க சொல்லிருப்பாளோ? ஐயோ மாமு போனு போடா பியானு, அவசரம் புரியாம. இதுக்குதான் நான் இந்த பாய்ஸுங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதே இல்ல, இப்படித்தான் பண்ணுவாங்க. ரெடியா ரெடி. ரோஸ் ஆண்டி வந்து சொல்லுவாங்க, சொன்னதும் ஜூஸ் எடுத்துட்டு ஓடிடுன்னு. சரிங்கக்கா. ஆனா என்ன விஷயம்னு என்கிட்ட தான் சொல்லுங்களேன் இப்பயாச்சு. இப்ப எதுவும் கேட்காதம்மா, எல்லாம் முடிஞ்சதும் நைட்டு வீட்டுக்கு போவோம்ல, அப்ப சொல்றேன். சரிங்கக்கா. சரிக்கா, இந்த சாரிக்கு சில்வர் கலர்ல நீங்க இந்த ஒட்டியானத்தை போட்டிருக்கலாம்ல, கோல்டு மேட்ச் ஆகலக்கா. அடியே, நம்ம அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்காக இந்த ஒட்டியானத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. நீ என்னடான்னா இந்த சாரிக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்ற? உண்மையை தானக்கா சொன்னேன், மேட்ச் ஆகலக்கா. சில்வர்ல போட்டிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். சில்வர்ல இல்லையடி என்கிட்ட. அதுவும் இல்லாம இது அப்பா வாங்கி கொடுத்தது, என் கல்யாண தண்ணிக்கு போட்டேன், அதுக்கப்புறம் இப்பதான் எடுத்து போடுறேனே. சரிக்கா சரி, ஆனா சில்வர்லயே ஒண்ணு வாங்கி வச்சுக்கக்கா, அதான் நல்லா இருக்கும். மாமா கிட்ட கேளு, வாங்கி தருவாரு. ஏய் சும்மா ரெடி, நீ வேற அதெல்லாம் வேணாம். ஏன்க்கா, மாமா கிட்ட எதுவும் கேட்டு வாங்கிக்க மாட்டியா அப்போ? சில்வர் எவ்வளவு விலை விக்குது தெரியுமாடி? அதுவும் இல்லாம எங்கேஜ்மெண்ட்டுக்காக எல்லாரும் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல போயிட்டு எனக்கு சில்வர்ல ஒட்டியான வாங்கி தரேன்னு என் புருஷன்கிட்ட கேட்க முடியுமா? அது நல்லா இருக்குமா? பெரியவங்க தானக்கா செலவு பண்ணிருப்பாங்க, மாமா ஏதோ செலவு பண்ணிருக்க மாட்டார்ல. அப்படியெல்லாம் இல்லை சித்ரா, வீட்டில் ஏற்பாடு பண்ண டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே உன் மாமா தான் பே பண்ணியிருக்காரு, அவரும் செலவு பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு இப்போ இதெல்லாம் வாங்கி தானெல்லாம் என்னால் கேட்க முடியாது. அதுவும் இல்லாமல் நான் கேட்கவும் மாட்டேன், எனக்கு அதுக்கான அவசியமும் இல்லை. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். சரி சரி. ஆமா என்னக்கா இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறப்ப மாமாவை அவரு அவரு அவருங்கிற, முன்னாடியில இப்படி பேச மாட்டியே நீ? சும்மானே இருக்க மாட்டேல்ல நீ. வெக்கம் லூசு, வெக்கலால ஆண்டி வந்துட்டாங்க. ஆண்டி எங்க இருக்காளுங்க ஆண்டி? அவளுங்க அந்த சோபா வண்டதாம்மா நின்று நிற்கிறாளுங்க, போங்கம்மா அங்க எத்தனை போய் கொடுமா போமா. சோஃபாவா? சரிங்க ஆண்டி. இந்த சரசம்மாவா காவலுக்கு போட்டிருக்கேன், நீ கடகடன்னு ஓடு. ஏமா இங்க பாரு, சரசம்மா கிட்ட கேளு ஜூஸ் வேணுமான்னு. அது வேணாம்னு சொல்லும், அதுக்கப்புறமா அந்த சேமியா வண்ட எத்தனை போய் கொடு, சரியா? ஏன்னா அவளுங்களுக்கு எதனா சந்தேகம் வந்துட போது மேல. ஆமாம்மா கரெக்டாக சொன்னீங்க ஆண்டி. சித்ரா எடுத்துட்டு போ, நான் பின்னாடியே வரேன். சரிங்கக்கா. அட்லீஸ்ட் உனக்காச்சும் தோணுச்சே சித்திக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், யாருமே எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து தரல தெரியுமா? அச்சோ சரி விடுங்க சித்தி, அதான் இப்போ உங்களுக்கு ஜூஸ் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல, இப்போ நீங்க ஜூஸை குடிங்க, பின்னாடியே உங்களுக்கு சர்ப்ரைஸும் வரும். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் வரப்போகுது? குடிச்சு முடிங்க, அப்புறம் தெரியும். என்ன சர்ப்ரைஸோ? ஏற்கனவே உங்க சித்தப்பா கொடுத்த சர்ப்ரைஸ்ல இருந்து இன்னும் நான் மீண்டு வரல, இதுல இன்னொரு சர்ப்ரைஸா? ப்ரப்போசல் சர்ப்ரைஸா? அதேதான். சித்தப்பா சூப்பர் தான் இல்ல சித்தி? ஆமாண்டி. ஆஹா, ஃப்ரெஷ் ஜூஸ் வாசனையே வாசனை தான். சரி வாய் ஊறுது, நான் குடிக்கிறேன். குடிங்க சித்தி. கதிரவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்கிருந்து எல்லாரும் போயிட்டாங்கன்னு தானே சொன்னா, அப்போ ஜூஸ் கொடுத்துருப்பால அந்த பொண்ணு. ஐயோ கடவுளே, அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது, காப்பாத்தியா நந்தினியா. ஆனா சித்தி, மணி அக்காவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்ததை விட உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் அதிக பேர் வந்திருக்காங்க தெரியுமா? அப்படியாடி? சரி இப்பயா சின்ன ஜூஸை குடிக்க விடுறீ? என்ன சித்தி பண்ணேன், நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு குடிக்க வேண்டியதானே? நான் பேசுறப்பெல்லாம் நீங்க நிமிந்து பாக்குறீங்க. ஒருத்தவங்க பேசுறப்ப அவங்க மூஞ்சியை பார்த்து தான் நம்ம பதில சொல்லணுமா? அப்படித்தான் உன் சித்தப்பக்காரன் என்ன சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கான். வளர்க்குறாரா? ஆமாண்டி, கொஞ்ச நேரம் சும்மா இரு, அதை குடிச்சு முடிக்கிறேன். ஐயோ அப்ப இன்னும் குடிக்கல. அடியே சண்டாலியே, அதை கீழே வெய்யடி. என்னது? ஜூஸ் குடிக்காதடி, கீழே வெய்யடியாத. எதுக்குடா சொன்னா கேட்க மாட்டியா நீ? குடிடியாத, குடி என்கிட்ட. ராகுலே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? குடுன்னு சொன்னா குடி. ஐயோ லூசாடா நீ, அறிவில்ல உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சப்போ கடவுளே, சத்யா இங்க இருந்து போயிட்டு காயத்ரி அனுப்பிங்க. சரிங்க மாமா. என்னடா ராகுல் நடக்கிட்டீங்க? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ண? இப்ப வாய மூடுனா, முதல்ல நீ எதுக்கு ஜூஸை வாங்கின? இது என்னடா கேள்வி? நான் இங்க வந்ததுல இருந்து யாருமே எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கல, அதனாலதான் வாங்கினேன். அப்படியே நான் ஜூஸ் குடிச்சா மட்டும் என்னடா பிரச்சனை இப்போ உனக்கு? என்ன பண்ண நடக்குறீங்க? ஜூஸ் எல்லாம் கீழே கொட்டிருக்கு. அதானே, என்னடா ஆச்சு ராகுல்? ஒண்ணு இல்லக்கா, நந்தினிக்கு வந்த ஜூஸ் கொட்டிட்டேன். ஐயோ அக்கா, இது அந்த ஜூஸ் போலக்கா. ஐயோ ஆமால. ஐயோ நம்ம போன நேரமா இப்படி நடக்கணும். என்ன நீங்க 2 பேரும் பாட்டுன்னு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா பாருங்கக்கா, அந்த லூசு பையன் ஜூஸ் தட்டி விட்டுட்டான். புள்ளைய அப்படி எல்லாம் சொல்லாதம்மா நந்தினி. லூசு மாதிரி வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான், பின்ன லூசு பையனை சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்களா? எதுக்குடா இப்ப நீ ஜூஸ் தட்டி விட்ட? என்னமோ யாரோ எனக்கு இந்த ஜூஸ்ல விஷத்தை கலக்கி எடுத்துட்டு வந்து கொடுத்த மாதிரி இல்ல நீ தள்ளி விட்டுருக்க. நந்தினி
அடே விடுங்கக்கா, சைக்கோ எதனா பேசின்னு போகுது. நீங்க அதை உட்கார வச்சு மேக்கப் போட்டு அந்த புடவையை சுத்தி கூட்டினு வாங்க. நேரம் ஆயினே இருக்குது. மோதிரத்தை மாத்தி எங்கேஜ்மெண்ட் முடிச்சு வீட்டுக்கு போவோம் எல்லாம். சை, எப்படி பேசிட்டு போறான் பாரு, எரும மாட்டு நாய். விட்டுடி, நீ உட்காரு பிரியா. நீ அவளுக்கு போய் மேக்கப் போடு. நான் க்ளீன் பண்றதுக்கு யாரையாவது கூட்டிட்டு வரேன். அப்படியே இவளுக்கு ஒரு ஜூஸையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன். அப்பதான் இவ சும்மா போலாம இருப்பா. சரிங்கக்கா. நந்தினி பார்த்து உட்காரு போ. உட்காடுறேன். செம்ம காமெடியா பேசுறீங்க பாட்டி. ஆனா நீங்க நான் தான் சொன்னேனே சௌமியா, அவங்க எப்பவுமே அப்படித்தான். அக்கா, சரசு பாட்டி கூட மரகத பாட்டி இருக்காங்களே, என்ன பண்றது இப்போ? அவங்க பெருசா ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீ சும்மா கேளு, அவளுங்க பாத்துக்கிட்டே இருக்காளுங்க பாரு. சரிக்கா. பாட்டி ஜூஸ் எடுத்துக்கிறீங்களா? என்னடி பேச்சு இது? எடுத்துக்கிறீங்களான்னு கேட்காத, எடுத்துக்கோங்க பாட்டின்னு சொல்லு. சரிக்கா. பாட்டி ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்லடாம்மா, பாட்டிக்கு வேணாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ சரசுக்கு கொடு, அதுதான் நல்லா குடிக்கும். சரிங்க பாட்டி, இந்தாங்க பாட்டி, நீங்க எடுத்துக்கோங்க. ஐயா, எனக்கு வேணாண்டி பாட்டி, அவரு முடியல. ஏற்கனவே 1.5 லிட்டர் சூசு உள்ளே இறங்கிடுச்சு. 1.5 லிட்டர் சூசு உள்ளே இறங்கினதுக்கு 2 லிட்டர் ஊறின்னு போயிட்டேன் நான். இதுக்கு மேலே என்னால குடிக்க முடியாது, ஊறினும் போக முடியாது அம்மா. பாட்டி நீங்க இருக்கீங்களே, 1.5 லிட்டர் ஜூஸ் எல்லாம் யார் உங்களை இந்த வயசுல குடிக்க சொன்னா? உன் தங்கச்சிக்காரி இருக்கிறல்ல இந்த கிராப்பு மண்டா, இவ தான் எனக்கு எத்தனை வந்து குத்தா. அதனால தான் குச்சேன் நானு. பாட்டி நீங்க நல்லா எனர்ஜியா சுத்தணுங்கிறதுக்காக தான் கொடுத்தேன் நானு. இன்னத்த நான் எனர்ஜியா சுத்துனேன். காக்கூஸ்ல தான் போய் 10 தடவை ஊறின்னு போனேன். சரி விடுங்க பாட்டி, நான் அடுத்த ஆளை பார்த்து போறேன். உங்களுக்கு ஜூஸ் வேணால விடுங்க. போடி அம்மா போ. அந்த பக்கத்துல இருக்கிறாளுங்க பாரு, அவளுங்க 2 பேர்கிட்ட குடு. ரொம்ப நேரமா பேசி தொண்டை தண்ணி வத்தி போயிருக்கும் பாவம் அவளுங்களுக்கு. அப்படியா பாட்டி? சரி பாட்டி. அக்கா நீங்க ஜூஸ் எடுத்துக்கிறீங்களாக்கா? என்ன கேள்விப்பா இது? எடுத்து கையில கூடு, வாங்கி லபக்குன்னு குடிக்கிட்டோம். பாவம் ஏற்கனவே நோஞ்சா நட்டம் கிடக்குது அந்த பொண்ணு. நல்லா ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிதுன்னா சத்தா இருக்கும். எம்மடி சோமியா, சி சேமியா, சி சௌமியா, அதை வாங்கி குடிமா. பாட்டி என் பேரை எப்பவுமே தப்பு தப்பா சொல்லுங்க நீங்க. சாரி, நீ எடுத்து குடி, ஜூஸை குடி. அடியே மணிமேகலா, நீயும் குடி. சரிங்க பாட்டி, குடிச்சித்ரா. செத்திங்கடி இன்னைக்கு 2 பேரும். சூப்பர் சரசு பாட்டி. ஆனால் அவளுங்க கிட்ட பேச்சு கொடுத்தே ஜூஸை குடிக்க வைக்கிறாங்க. தேங்க்யூ சித்ரா. சரிங்கக்கா, நீங்க குடிங்கக்கா. நான் போய் வேற யாருக்குன்னா ஜூஸ் வேணுமான்னு கேட்டு கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. வாக்கா, அதான் ஜூஸ் கொடுத்துட்டு வாங்க போலாம். இருடி, அவளுங்க குடிச்சு அவளுங்க வயிறு கலங்குற வரையும் நான் இங்கேயே தாண்டி இருப்பேன். நீ போ. சரிக்கா. அப்படித்தான் குடிக்கணும். எங்க ஊர் மாடு கூட இப்படித்தான் கைனி தண்ணியை நக்கி நக்கி குடிக்கும். பாட்டியா சும்மா இருங்க, எதுக்கு கண்ணு வைக்கிறீங்க? அதுதானே நாங்க ஜூஸ் தானே பண்ணி குடிக்கிறோம். மாடு மாதிரியே குடிக்கிறோம், ஸ்டைலா தானே குடிக்கிறோம். மண்டியம்மா இசு ஸ்டைலா தான் குடிக்கிறீங்க. சும்மா நல்லா சொல்லாதீங்க பாட்டி. ஆனாலும் பாட்டி ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி வரவே வர்றது தெரியுமா? பாத்தீங்களா, சாப்பிட்டதுமே ஏப்பம் வந்துருச்சு. ஏப்பம் மட்டும் இல்லடியம்மா, எல்லாமே வரப்போகுது. என்ன பாட்டி சொல்றீங்க? ஒன்றும் இல்லடியம்மா, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னேன். மணி, நீ ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டேன்னா சாரி மாத்தி கொடி. சாரி எடுத்து வச்சிருக்கேன். சரிடி காயத்ரி, நீங்க சௌமியா வாங்க போவோம். நான் சாரி சேஞ்ச் பண்ணணும். அப்படியே உங்களுக்கும் நான் சாரி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதையும் நீங்க போட்டுக்கோங்க. சரி மணி, தேங்க்யூ. கோழிப்பேட்டை சிரிக்கும் அவளுங்க. பாங்கடி பாங்க. கக்கூசுல தான் நீங்க போய் சீலை கட்டணும். நாடி அம்மா, என்ன நந்துன்னு கிடக்குது இந்த வீட்டுல? என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துன்னு கிடக்குது? இப்போ வச்சு தெரிஞ்சதா பாட்டி உங்களுக்கு? ஊருக்கு தான் வந்து ராகுல் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னானே, அப்ப கூட நீங்க நம்பல தானே? ஆனா இப்ப நம்புறீங்களா? இவ்வளவு கண்ணு கூட பார்த்ததுக்கு அப்புறம் நம்பாமையா இருக்க முடியும்? நாடி அம்மா, இதெல்லாம் இந்த நிச்சயம் முடிட்டோம். நான் முரளியையும் ஷில்பாவையும் உட்கார வச்சு பேசுறேன் இது விஷயமா. சரிங்க பாட்டி, நான் போய் நந்தினியை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே உட்காந்துருங்க. சரசு பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடி பட்டு, போயிட்டு வா போ. எங்கடி இருந்த இவ்வளவு நேரம்? சத்யா கிட்ட உன்னை எப்ப கூட்டிட்டு வர சொல்லி சொன்னேன் தெரியுமா? அவ வந்து கூப்பிட்டாப்பா, ஆனா நான் முக்கியமான வேலையில இருந்தேன், அதனாலதான் வர முடியல. அதுவும் இல்லாம ரொம்ப முக்கியமான வேலையை முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன் இங்க. அப்படி என்னடி முக்கியமான வேலை? நான் எவ்வளவு பெரிய சம்பவத்தை முடிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா இப்போ? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அதை விட்டு ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று இருக்கு. எங்கடி அந்த 2 சண்டாலிங்க? நான் சொல்றேன். முதல்ல நீ என்ன சம்பவத்தை பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லு. அதே மாதிரி நானும் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கேன், நானும் சொல்றேன். ஏய், என்னடி இதெல்லாம் விளையாட்டாய்ப்பா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அவளுக்கு 2 பேரும் எங்கடி? நீ இருக்கியே, அவளுக்கு 2 பேரும் நேரம் கக்கூஸ்ல இருப்பாளுங்க. கக்கூஸ்லியா? நாடி சொல்ற? ஜூஸ் கொடுத்துட்டியாடியே? கொடுத்தாச்சுடா. நானும் சித்ராவும் ரூம்ல இருந்தோம். அப்ப ரோஸ் ஆண்டி வந்து தான் சொன்னாங்க, இவளுங்க 2 பேரும் இங்க நின்றுகிட்டு இருக்காளுங்கன்னு. அதனாலதான் சரசு பாட்டி ஹெல்ப்போட, மரகத பாட்டி ஹெல்ப்போட அவளுங்களை ஜூஸ் குடிக்க வச்சு முடிச்சாச்சு. இப்பதான் குடிச்சிட்டு போனாலுங்க, ஒரு சொட்டு விடாம குடிச்சாலுங்க. சூப்பர் டி சொல்லுங்களா, சூப்பர். சரி வா போய் பாப்போம். எங்க கக்கூசாண்டதா? அவளுங்க கதை ரசத்தை எனக்கு கேட்கணும்டியே. வா. உமன்ஸ் டாய்லெட்ல மென்ஸ் அலவுட் இல்லப்பா. உள்ள அலவுட் இல்ல, ஆனா வெளியே நிக்கலாம் தானே. அவளுங்க போடுற சத்தம் எனக்கு கேட்கும் தானே. வாடி, எனக்கு அதை கேட்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ரூம்ல போய் பாப்போம். அங்க இல்லன்னா டைரக்டா கக்கு சண்டை போயிடலாம். சரியா? சரிடி என் புஜ்ஜு குட்டி. சரி வா போவோம். போலாம் இரு. ஆமா, நீ என்ன சம்பவத்தை பண்ண அது சொல்லி என்கிட்ட முதல்ல. அதை ஏண்டி கேக்குற? இந்த கிறுக்கு சண்டாலிங்க 2 பேரும் சத்யா கிட்ட ஜூஸ் கொடுத்து நந்தினி கிட்ட கொடுத்து விட்டாளுங்கடியே. ஐயோ, என்னடா சொல்ற? இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? இவளுங்களுக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருந்தல.
அப்போ பசங்க கிட்ட கேட்டேன். அப்பதான் கதிர் சொன்னான். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த சத்யாக்கா கையில் ஜூஸை கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான் எனக்கு பதறி போச்சு. வேக வேகமாக ஓடி வந்து பார்க்குறேன், நந்தினி ஜூஸ் டம்ளர் வாய்க்கிட்டே தின்னு போயிட்டா. ஐயோ ஐயோவே தான். அப்புறம் அதுக்கிட்ட சண்டையை போட்டு ஜூஸ் டம்ளர் வாங்கி கீழே போட்டு வச்சு ஐயோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்துட்டேன்டி. இதில் என்ன லூசு நான் என்னெல்லாம் திட்டுச்சு தெரியுமா அது? சபா அவ குடிக்காம போனால அது போதும்டா. உன் புருஷனை அந்த நாளுக்கு நீ திட்டினாலே அது பிரச்சனை இல்லையா உனக்கு இப்போ? அதெல்லாம் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை தனியா வச்சுக்கிறேன், நீ கவலைப்படாதீன்னு சொல்லும். இப்போ நீ வா நம்ம போவோம். சரி போலாம் வா. அவளை நல்லா பச்சை பச்சை திட்டணும்னா திட்டுறேன், சிகப்பு கலர் மஞ்சள் கலர்னு எல்லா கலர்லயும் திட்டுறேன். சரி நீ பொண்டாட்டி, காலையில இருந்து இப்ப வரைக்கும் நான் யாட்டம் உழைச்சிருக்கேன்டி. நைட்டுக்கு எனக்கு நிறைய முத்தா தெரியா? இருக்கு பயலே வாடா. எப்படி திட்டிட்டு போற பாரு. அடியே ஃபிகர இறி வரேன். சாரி ரொம்ப அழகா இருக்கு மணி. தேங்க்யூ. எதுக்கு சௌமியா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்? நீங்க எனக்காக எவ்வளோ பண்ணிருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆனா இந்த நந்தினி கத்துற சத்தம் தான் கேட்கவே இல்லை. மண்டபத்துல எல்லாரும் பரபரப்பா ஓடுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே நடக்கலையே. என்னதான் இருந்தாலும் நம்ம கலக்குனது பேதி மருந்து தானே, அதுக்கு அவ கக்கூஸ்ல தானே போயிருப்பா. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த எல்லாரும் சத்தம் போட்டா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் சரிதான். ஆனா நீங்க கவனிச்சிங்களா, நம்ம ஜூஸ் குடிக்காங்க நின்றுகிட்டு இருந்தோம்ல பாட்டிங்க பக்கத்துல. அப்ப நந்தினி ரூமுக்கு ஒருத்தரா போயிட்டு வந்தாங்களே, பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். ஒருவேளை நந்தினிக்கு வலி தாங்க முடியாம கத்திருப்பாலோ என்னமோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் வயிறு தான் வலிக்கும், அதுக்கப்புறமாட்டி தான் டாய்லெட் எல்லாம் வரும். ஓ அப்படியா? சரி. அப்ப வயிறு வலியில நல்லா துடிச்சிருப்பால. சே அதையெல்லாம் பார்க்க முடியாம போயிடுச்சே. இப்ப கூட உனக்கு கேட்டு போல, வா போய் பாப்பா. அம்மா ஐயோ என்னாச்சு சௌமியா? வயிறு வலி முடியலையே. ஐயோ வயிறு ரொம்ப வலிக்குது. ஐயோ மணி வயிறு வலிக்குது மணி. என்னாச்சு சௌமியா உங்களுக்கு? ஐயோ அம்மா அம்மா வயிறு குத்துதே. வயிறுல குறுகுறுன்னு சத்தம் கேக்குது. வயிறு வலிக்குது. ஐயோ அம்மா வலிக்குதே. அப்படித்தான் நல்லா கொத்துக்குடி நாய்ங்களா கொத்துங்க. முடியலையே. ஐயோ என்ன மணி எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஐயோ மணி வயிறெல்லாம் எனக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கு மணி. ஐயோ எனக்கு தான் சௌமியா நந்தினிக்கு தானே இப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சோம். இது என்ன இப்ப நம்மளுக்கு இப்படி ஆகுது? ஐயோ வயிறுல ஏதோ ஓடுது. ஓடுதுன்னா நிக்க சொல்றீ நாய? வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதுன்னா சாவடி நாய நீ. அப்படி சொல்றேன், வயிறு வலி தாங்க முடியல ராகுலி. செருப்பு கைட்டு அடிப்ப இன்னொரு தடவை என் பேரை சொன்னா இதை தானடி நந்தினிக்கு பண்ணணும்னு நினைச்சீங்க நீங்க ரெண்டு பேரும்? என்னடா சொல்ற நீ? நாங்க எதுக்கு நந்தினிக்கு இதெல்லாம் பண்ண நினைச்சோம். வயிறு வலிக்குது. வலிக்குதா? வலிச்சு சாவணி. நந்தினியும் இப்படி தானே துடிச்சிருப்பா. நீங்க கொடுத்த ஜூஸை குடிச்சிருந்தா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராகுலி, நாங்க எந்த ஜூஸையும் கொடுக்கல. வீண் பழி போடாத ராகுலி, நான் ஒண்ணுமே பண்ணலாமா? ஐயோ என்னால தாங்க முடியல. எனக்கு டாய்லெட் போகணும். ஐயோ எனக்கு டாய்லெட் போகணும். ஏச்சி மண்டபத்தை நேரடிக்காம போங்கடி. அப்படி கேங்கண்ணா எப்படி ஓடுதுங்க பத்தியா நாய்ங்க? விட்டுக்கூடாதுடி. வாடி பின்னாடியே போலாம். கக்கூஸ்லயே இதுங்க அலற சத்தத்தை நான் கேட்கணும்டி. வாடி போலாம். வேணடா வாடா போய் நம்ம நந்தினியை பார்ப்போம் வா. சரி போட்டோம் விட்டுறேன். இங்க இதுங்க அலர்னதே எனக்கு காதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரி அப்ப நீ போய் நந்தினியை பாரு. நான் இன்னும் குளிச்சுட்டு ரெடி ஆகல. நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன்னா அப்புறமா என் அண்ணனை வேற போய் பார்க்கணும். அவரு வேற ரெடி ஆயிட்டாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா நான் நந்தினி வந்து பாக்குறேன். சரி அவகிட்ட மூஞ்செல்லாம் காமிச்சு பேசக்கூடாதுன்னு. நான் ஏன்டி அவகிட்ட எல்லாம் மூஞ்ச காட்ட போறேன்? அது சும்மா நான் சொன்னது. அதுவும் இல்லாம அந்த ஜூஸ் டம்ளர் நான் கீழே தள்ளி விட்டங்கிற கோவத்துல அந்த நாய் என்ன திரும்ப சொல்லிச்சு, இதுல என்ன யாருன்னா இப்ப வசதியா கலந்து வச்சிருக்காங்க. நீ வந்து ஹீரோ வாட்ட தள்ளி விட்டு காப்பாத்தினதுக்கா? எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணின்னு சுத்துற? அறிவு கட்ட நான் என்னச்சிடினா எனக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அவ எப்படி பேசுறா பாரு. அதை விட நீ எவ்வளவு அழகா பேசுற போறியோன்னு சொல்ல குட்டிடா நீ. சரி இதுக்கெல்லாம் நீ அவகிட்ட கோச்சிக்க வேணாம் சரியா? ரொம்ப சில்லியா இருக்கு. நீ என்ன பண்ணு, நீ அழகா ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வா, அப்புறமா நம்ம அவ கூட பேசுவோம். சரிடி காயத்ரி வா போலாம். கதவு சாத்த மறந்துட்டுனே. ஐயா சௌமியா அந்த கதவு கொஞ்சம் சாத்தி விடுங்களே. எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லடி, நீயே சாத்திக்கோ. ஐயா ஐயோ அம்மா மறுபடியும் வருதே. A few moments later. முடியலையே. ஐயோ உடம்புல ஒட்டுமொத்த எனர்ஜியா போயிடுச்சு. ஐயோ மறுபடியும் குறுகுறுன்னு சத்தம் கேக்குதே. சத்தம் போடாத மணி. ஐயோ முடியலையே. நான் சத்தம் போட வேணாம்னு நினைச்சா கூட தன்னால வருது. ஐயோ எனக்கு வருது நான் போறேன். ஐயோ ஏன் நிக்க முடியாது போல இருக்கே. இப்ப நான் எப்படி போறது? அப்படியே ஊர்னே போவோம். அம்மா
ஐயோ முடியலையே. ஐயோ எழுந்து கதவு சாத்துறதுக்கு கூட சக்தி இல்லையே. ஐயோ வருதே வருதே. ஐயோ கடவுளே, மறுபடியும் வருதே. இன்னும் எவ்வளோ தடவை தான் போக போறோமோ தெரியலையே. முடியலையே.